ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்காக மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் மனிதனின் வாழ்வில் காணப்படும் ஒரு குறையை தெளிவாய் சுட்டி காட்டுகிறார். மற்றவர் கண்களுக்கு முன்பாக பெருமைக்காக செய்யப்படும் தான தர்மம் குறித்து கூறுகிறார். இவர்கள் தங்கள் தான தர்மத்தினாலே தேவனை அல்ல, தங்களை தாங்களே திருப்திப்படுத்தவும் மனுஷரால் புகழப்படவுமே அதை செய்கிறார்கள். அவர்கள் தானம் செய்யும்போது எல்லாரும் அதை காண வேண்டும், கண்டு அவர்களை புகழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று கூறுகிறார். ஆம், அவர்கள் பிறரின் புகழ்ச்சிக்காக செய்கிறார்கள். அதுவே அவர்கள் விரும்பும் பலன். மனிதன் மற்றவரின் பாராட்டு என்னும் சிங்காசனத்தில் அமர்ந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் தான் தேவனுடைய நியாய தீர்ப்பில் தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பாக நிற்க வேண்டும் என்பதை மறந்து போகிறான். அவனுக்கு நியாயம் தீர்க்கப்படும். அந்த நியாய தீர்ப்பில் பாவத்தின் காரணமாக வழங்கப்படும் தீர்ப்பு நித்தியமான நரக தண்டனையாகும். இந்த தண்டனையிலிருந்து மனுக்குலத்தை காப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். யாரெல்லாம் அவரில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் அடைவார்கள். அவர்கள் செய்யும் நற்கிரியைகளால் தேவன் புகழப்படுகிறார். அவர்கள் தேவனை பிரியப்படுத்துகிறார்கள். பாவம் மன்னிக்கப்படாமல் செய்யும் நற்கிரியைகளால் எந்த பயனும் இல்லை. நீங்களும் அவ்வாறே ரட்சிப்பும் மன்னிப்பும் அடைய வேண்டும், மன்னிப்பை பெற்று நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்பதே உங்களை குறித்து எங்கள் விண்ணப்பமாயிருக்கிறது. ஆமென்.